ஸ்டார்ட். கண்ணு, நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டீங்க, இல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? தாத்தாக்கு கேளுங்க பார்க்கலாம். ஏன் கிருஷ்ணர் மயிலழகு வச்சிருக்காங்க? அதான் நீ கேள்வி கண்ணு. பாரு, உன்ன மாரி அழகா கிருஷ்ணர் மயிலழகு வச்சுக்கிட்டு இருப்பாராமா. எதனால மயிலழகு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணர் ஆயர்பாடியில் இருந்தாருல்ல, ஆயர்பாடியில அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்களாமா கிருஷ்ணருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்களாம், கிருஷ்ணா கிருஷ்ணா நீ டான்ஸ் ஆடி கிருஷ்ணா அப்படின்னாங்களாமா. எல்லாரும் சொன்ன உடனே கிருஷ்ணர் அழகா டான்ஸ் ஆடினாராம். கிருஷ்ணா கிருஷ்ணா பாட்டு பாடி கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்களாமா. கிருஷ்ணர் அழகா பாட்டு பாடினாராம். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னாங்களா, ஹாப்பி ஆகிட்டாங்களாம். இந்த கிருஷ்ணர் பெரிய ராஜா வீட்டில் இருக்க வேண்டிய கிருஷ்ணர் இங்கே நம்மளோட மாடு மேய்க்கிறாரு. இவர் எவ்வளோ பெரிய ராஜ பரம்பரையில் இருந்தார். நாம் இவருக்கு கிரீடை வச்சு மயிலழகு வச்சு அழகு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணருக்கு அங்கே ஒரு மயிலழகு கீழே இருந்தாமா. அந்த மயிலழகை எடுத்து கிருஷ்ணர் தலையில வச்சு அழகு பார்த்தாங்களாமா. அன்னையிலிருந்து கிருஷ்ணருக்கு மயிலழகுன்னா ரொம்ப பிடிச்சிச்சாமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் கிருஷ்ணர் ஆயர்பாடியில் அழகா என்ன வாசிப்பார் கிருஷ்ணர்? சொல்லுங்க பார்க்கலாம். புல்லாங்குழல் வாசிப்பார். நல்லா அழகாக புல்லாங்குழல் வாசித்த உடனே அங்கிருந்த மயிலெலாம் என்ன செஞ்சிச்சுன்னா அழகாக டான்ஸ் அடித்தாமா. மயில் என்ன செஞ்சிச்சு? அங்கிருந்த மயில் என்ன செஞ்சுது? டான்ஸ் அடித்தாமா. அப்போ டான்ஸ் ஆடின உடனே அங்கே மயில் இறகெல்லாம் கீழே சிந்திச்சாமா. அதிலிருந்து உடனே அந்த மயிலோடைய இனத்துக்கு ஒரு ராஜா இருப்பார்ல, ராஜா மயில்னு. அந்த ராஜா மயில் ஹாப்பி ஆகிட்டு, அடடா இந்த கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக புல்லாங்குழல் வாசிச்சாரு, இவருக்கு நாம் இந்த மயில் இறகு நம்ம ஒன்று கொடுத்து அவர் கிரீடத்தை வச்சு அழகு பார்க்கலாமான்னு சொல்லி அந்த மயில் தன்னுடைய இறகை ஒன்று எடுத்து கொடுத்தாமா. அன்னையிலிருந்து கிருஷ்ணர் மயிலிறகு வச்சுக்கிட்டாங்களாமா. இதுதான் கிருஷ்ணர் மயிலிறகு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நல்லா இருந்தா கண்ணு? புரிஞ்சுதா உனக்கு? கதை நல்லா இருந்தா? நன்றி கண்ணு. ஓகே.